வணக்கம் மக்களே, கேஎம்எஸ் கப்பி ஃபார்ம். இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பேக்கிங் ஒன்று போட போகிறோம். பெங்களூருக்கு பெரிய ஷிப்மெண்ட் தான், கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவாங்க. இப்போ தான் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாக்ஸ் பேப்பரு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஃபிஷ்ஷை பிடிக்க போகணும். சின்ன நெட்டில் பிடிக்க முடியல, பெரிய நெட்டில் பிடிக்கலாம். பெரிய நெட் எடுத்துன்னு வச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏஞ்சலில் ஒரு பேர் கேட்டிருக்காங்க, சில்வர் ஏஞ்சலு. பிடிக்கிறது ட்ரை பண்ணால் ஓடி போகிறாங்க. பிடிச்சோம். பிளாக்ல ஒரு பீஸ் உண்டு, அதிலேயே மாடிக்கிச்சு. அதை எடுத்து வெளில போட்டு இது ரெண்டையும் பேக் பண்ணிடலாம். சைஸு நல்ல சரியான சைஸு பாருங்கள். பிளாக்குமே சரியான சைஸு. இன்னும் பிளாக்ல மட்டும் ஒரே ஒரு பேர் இருக்குது. சில்வர் போயிடுச்சு. டைகர் வந்து பசங்க நம்ம லோக்கல்லே வாங்கிட்டாங்க. இப்போ இது மட்டும் நம்ம பெங்களூருக்கு போட போகிறோம் ஷிப்மெண்ட்டு. ஃபிஷ்ஷு டெத்தாகாமல் போகணும். நானும் வேண்டிக்கிறேன். வீடியோ பார்க்குறேன், நீங்களும் வேண்டிங்க. இந்த வீடியோவில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அண்டு ஃபோன் நம்பர் ரெண்டுமே கொடுப்பேன். ஃபோன் பண்ணி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். அதுமாதிரி லோக்கலில் இருந்தீங்கன்னா டோர் டெலிவரி ஆப்ஷன்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிங்க. நாகப்பட்டினத்துக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் ஃபிஷ்ஷை வந்து வீடு தேடி கொடுத்துடலாம். அதுமாரி நம்மள்ட்ட வீடியோ கால் வசதி இருக்குது. வீடியோ காலில் பார்த்து நீங்கள் ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டேங்க்ஸு, ஃபில்ட்ரு, மோட்ரு எல்லாமே அவைலபிள் இருக்குது. எதுனாலும் வாங்கிக்கலாம். கிடைக்காத மீனையும் ஆர்டர் போட்டு 1 days எடுத்துக்கலாம். எல்லா வசதியுமே இருக்குது. கிட்ட இருக்க நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா அக்வேரியமில் போய் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஃபிஷ் வாங்கல உங்களுக்கு 300-400 வருது. அதே நம்மள்ட்ட வாங்கல 80-90-100 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் அக்வேரியமில் போயிட்டு ஒரு பேர் கோல்டு ஃபிஷ் வாங்கினா உங்களுக்கு மினிமம் ரேட்டே 120-100 அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்மள்ட்ட இருக்கிறதுல பெரிய சைஸே நம்ம 80 தான் போட்டுட்ருக்கோம். 80-70 அதான் போடுறோம். அதனால் வந்து அது மாதிரி கிடைக்கல, சீப்பாக கிடைக்கல யூஸ் பண்ணிக்கிங்க. பார்சல் போட்டாச்சு. இப்போ ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இன்னும் முன்னே ஸ்டிக்கர் ரெடி பண்ணாததுனால எழுதி ஒட்டியிருக்கோம். டூ அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ்லாம் போட்டிருக்கோம். பெங்களூருக்கு போட்டிருக்கோம் அந்த பார்சலு. இதை நம்ம எஸ்டி கொரியர் ஆஃபீஸில் போயிட்டு பெங்களூருக்கு அனுப்பிடலாம். அனுப்பிட்டு அந்த ரிசிப்டையும் இதில் ஆட் பண்ணுவோம் வீடியோலேயே. பாருங்கள், அடுத்தது வரும். இது வந்து எஸ்டி கொரியர் போட்டாச்சு. இதான் அந்த ரிசிப்ட்டு.